என்ன வேண்டும் உங்களுக்கு? யாரு? கண்ணமுடு வெற்றி கால் விட்டு வா. வர்றான். இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி வேலையை வாங்கி தரேன். வெற்றி விட்டு ஜெயிச்சு வா. மாத சம்பளம் கோயிலுக்கு கொடுத்துடணும். போயிட்டு வா. ராசிபுரம் கால் விட்டு வாடா தம்பி. எந்த ஊரு? என்னடா வேணும்? கண்ணமுடுறா. திசை மாறிய கப்பலை கரை சேர்க்க சொல்லுகிறாய். அவளுடைய கருத்து அவனிலிருந்து பிரியதுக்கு லேட் ஆகும். ஆனா அவளை வசப்படுத்தி கொண்டு வந்தா போதுமா? இந்த அப்படி வெற்றியாகி தர. அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பாரு, அவ போட்டா கொண்டு வா போ. மகனுடைய பையனை பத்தி காட்டு வந்தது யாரு? பையனை பத்தி காட்டு வந்தது இல்லையா? சரி, ஓகே. தொழிலை பத்தி காட்டு வந்தது. கால் ஒன்றாப்பா. எந்த ஊரு? வட்டுக்கோட்டைக்கு 2 உத்தரவு இருக்கு, பொறுமையா இருங்க. உட்காரலாம். என்ன தொழில்பா? சனி பகவானுடைய ஆட்சியின் காரணத்தினால் 4.25 ஆண்டுகள் எல்லா தொழிலும் நஷ்டம். புரியுதா? அதனால அடுத்து எந்த தொழில் எடுத்து முன்னேறுமா முன்னேறாதா, பணம் போட்டு செய்யவா அல்ல வேலைக்கு போகலாமா என்ற குழப்பம் உள்ளத்துல. கால் விட்டு வா. வாப்பா. 6 மாதங்கள் அயலிடத்தில் பணிபுரிவாயாக. 6 மாதங்கள். அதுக்கு பின் சுய தொழில் ஆரம்பிக்க பணமும் தருவேன். அது நிலையான தொழிலா இருக்க வைக்க போலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு 17ஆம் தேதி 25 லட்சம் ரூபாய் குழுக்கள் சீட்டு சாமி. எப்படியாவது கிடைக்கும் போ. கர்மசாமிக்கு ஆலங்குளம், தென்காசி பகுதி ஆலங்குளம். வெளிநாட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைதிப்படுத்தி ஒற்றுமையாய் வாழ வைத்தால் போதுமா? அவனுக்கு மூளை நரம்பியல் சம்பந்தமான ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கும். அது நிலையானது அல்ல, சீராக மாறிவிடும் என்பது சத்தியம். கால் விட்டுவாங்க. கால் விட்டுவாம முதல்ல எல்லாம் மாறும். கால் விட்டுவாங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் என்னை வந்து சந்திக்க. அதுக்கு தெளிவும் வெற்றியும் தாரேன். எல்லாம் வெற்றியாகி தரேன். கடன்கள் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? வரலாம். என்னடாது அண்ணே, கொஞ்சம் காப்பி குடிச்சுக்கிட்டு வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? ஆலங்குளத்துல என்ன தொழில்? என்னப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். 5.5 ஆண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனையும் நடக்கு. இந்த கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்தும் தரணும். நீ பெற்ற பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தெளிவையும் உருவாக்கி தரணும். வேற என்னப்பா வேணும்? பணம் வேணும் உனக்கு. என்னைக்கு சேர்க்க போற காலேஜ்ல? எவ்வளவு வேணும் உனக்கு? 15 லட்சம் ரூபா வேணும். முதல் அட்மிஷனுக்கு பீஸ் கருப்பசாமி தருவேன். வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. இதோ இந்த குருசாமி கழுத்தில் இருக்கிற மல்லிகை மாலையை எடு. தொடக்கூடாது. உன் பிள்ளை வெற்றிகரமா வாழுண்டா. சந்தோஷமா படிக்க வச்சாச்சு. புண்ணியம் பெறுவாய். கர்மசாமிக்கு நல்லா இரு மகனே. ஐஸ்வர்யம். கடன்பட்டு வேதனை அடைந்து வந்தது யார்? வரலாம். ஆலங்குளத்துல எந்த இடம்? வைத்தியநாத சாமி திருக்கோயில் தெரிகிறது. எந்த பகுதி? கால் ஒன்று வரலாம்.
ஐயா போற வழியிலே தான் 2 சமாதி தெரியுதப்பா. போற வழியில சமாதி தெரியுது, எங்கடா இருக்கு? உங்க ஊருக்குள்ள போற வழியில சமாதி தெரியுது, தண்ணீர் கிடக்கிற இடமும் தெரியுது. இருக்கா? கால் நோட் பண்ணலாம். வரலாம். சொல்லமான சாமி எங்கே இருக்கிறார் அப்பா? எஸ். இப்ப 3 வருஷ காலமா கடன்களாலும் மனவேதனை அடைந்திருப்பாய். வீட்டுக்குள்ள ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் என்ற பயம் இருக்கும்.